மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. ஒரு 5 நாட்களுக்குள்ள 2 முறை தமிழ்நாடு வந்துட்டார். குறிப்பா நேத்து பிரதமர் மோடி பேசின விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. எது பேசப்படும் எதிர்பார்க்கப்பட்டதோ அது இறுதியாக பேசப்பட்டிருக்கு. போதைப் பொருள் சம்பந்தமா பேசியிருக்கார். பிரதமர் வருகையினால ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டு உண்மையில் ஆகும். நான் 3 மாதத்தில் 5-6 முறை வந்துட்டார். இந்த தேர்தல் முடிகிற வரையில் பல முறை வருவார். கிட்டத்தட்ட 10-15 முறை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய. பிஜேபி இங்க கால் ஊன்றுவதற்கு, சொந்த காலில் ஊன்றுவதற்கான முயற்சிகள், அனைத்து முயற்சிகளும் இறங்கும். சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பிற வாக்குகளை விட, வாக்கு எண்ணிக்கையை விட, வாக்கு சதவீதத்தை விட கூடுதலாக பெறும். டபுள் டிஜிட்டை தொடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தொடுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கையா இருக்கு. மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 10% வந்தாலே அது நல்ல வளர்ச்சி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ணாமலை அவர்கள் பாஜக தமிழகத்தினுடைய தலைவராக வந்த பிறகு களப்பணி ஜெட் வேகத்தில் போகுது. 2வது பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வடநாட்டவர் கட்சிங்கிற பிரமை எண்ணத்தை பெருமளவுக்கு மாற்றிட்டார் அண்ணாமலை. 2 3வது அவர் சார்ந்திருக்கிற சமுதாயம். இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம்லாம் சமுதாயத்து பார்வையில் பார்க்கறாங்க. அது அல்ல, இவர் சாதாரண குடும்பத்தில் வந்தவர் என்ற எண்ணத்தை திரும்ப அவர் விதைக்கிறார். தோல்வி பயத்தினால தான் நரேந்திர மோடி அடிக்கடி தமிழகத்துக்கு வருகிறார் என்றால், நீங்களும் தோல்வி பயத்தினால தான் அடிக்கடி கூட்டம் போடுறீங்களான்னு யாராவது கேட்பாங்கல்ல. பிரதமர் மோடி போதைப் பொருளை பற்றி இங்கே பேசுறதுக்கான ஒரு தேவை, ஒரு தேர்தலுக்காக மட்டும்தான் அது பேசப்பட்டிருக்கா, இல்லை உண்மையானுமே மக்கள் மீது, தமிழக மக்கள் மீது அக்கறையின் அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்காரு நீங்க பாக்கிறீங்க? குஜராத்திலிருந்து அதானி துறைமுகத்திலிருந்து நிறைய பேர் சொல்றாங்க, பிடிச்சிட்டாங்க. இல்ல நம்ம அப்படி பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அரசியல்லாம் ஒதுக்கிடுவோம். போதைப் பொருள் தமிழகத்தில் நடமாட்டம் அதிகரிச்சுக்கா, கஞ்சா அதிகரிச்சிருக்கா, அதிமுக கூட விமர்சனம் பண்ணுது. இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பிஎம் சொல்றாரோ இல்லையோ, விமர்சிக்கிறாரோ இல்லையோ, பாராட்டுறாரோ இல்லையோ, அதை பத்தி இல்ல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஏன் மாற்றம் வராது? இதெல்லாம் செய்திருக்காங்க. கடந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதியோடு செய்திருக்கிறார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டு போறார் அப்படிங்கறதான் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு 5 நாட்களுக்குள்ள 2 முறை தமிழ்நாடு வந்துட்டார். குறிப்பா நேத்து பிரதமர் மோடி பேசின விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஒன்று குடும்ப அரசியல், இன்னொன்று ஊழல். கடைசி எது பேசப்படும் எதிர்பார்க்கப்பட்டதோ அது இறுதியாக பேசப்பட்டிருக்கு. போதைப் பொருள் சம்பந்தமாக பேசியிருக்கார். அடிக்கடி பிரதமர் மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரனால ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கேள்வி பிரதமர் வருகையினால ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உண்மையில் ஆகும். இதுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பாயிண்ட். 2வது, நீங்கள் சொன்னீங்க ஒரு 4 நாள் 5 நாட்கள் 2 முறை. நான் 3 மாதத்தில் 5-6 முறை வந்துட்டார் நான் சொல்கிறேன். புத்தாண்டு தொடங்கி 2024 2ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதி அவர் விசிட் பண்ண, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல் இடமே தமிழ்நாடு தான், திருச்சி தான். உங்களுக்கு நல்லா தெரியும். திருச்சியில் விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா. அப்போலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த தேர்தல் முடிகிற வரையில் பல முறை வருவார். கிட்டத்தட்ட 10-15 முறை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்போ 6-7 தடவை ஆயிடுச்சு. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, அதை பார்க்கணும். ஆகையினால் நிச்சயமாக இதுக்கு தாக்கம் ஏற்படுமா என்றால் நிச்சயம் ஏற்படும். இது இந்த தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களுக்கு அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுவார். இப்போ 2 நாட்களில் ஒரு 5-6 மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தார். மேற்கு வங்கம் போயிருக்கார், தெலுங்கானா போயிருக்கார், அப்புறம் வடக்கே சில மாநிலங்களுக்கு போயிருக்கார், இப்போ தமிழ்நாடு. ஆக 2 நாட்களே 3-4 மாநிலங்களை கவர் பண்ணிட்டாருன்னா, இப்போ பல இடத்துக்கு வந்திருக்கார், மறுபடியும் வந்திருக்கார். அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அதிக அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா காரணம் கேட்குறீங்களா? ஒரே ஒரு பாயிண்ட், சிம்பிளான பாயிண்ட். பிஜேபி இங்கே கால் ஊன்றுவதற்கு, சொந்த காலில் ஊன்றுவதற்கான முயற்சிகள், அனைத்து முயற்சிகளும் இறங்கிடுச்சு. நம்ம கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியோ ஏதோ தேசிய கட்சி, ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக, இதை சார்ந்து தான் போட்டியிடும். ஆனால் 2021 தேர்தலுக்கு பிறகு பட்டும் படாமலும் பாஜக அதிமுக உறவு வெளியில் பேசுவாங்க, மற்ற கட்சிகள் பேசுவாங்க, 2 பேருக்கும் கள்ள உறவு உண்டு, ரகசிய உறவு உண்டு. இப்போ பிஜேபிக்கு அதிமுக விமர்சிக்குதான்னு கேட்பாங்க, அதிமுக பிஜேபி விமர்சிக்குதான்னு கேட்பாங்க. இப்போ பிஜேபியை பாரத பிரதமரையும் கூட தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதிமுக. 2 நாளுக்கு முன்னாடி ஜெயக்குமார் நேற்று பேசினது உங்களுக்கு நினைவு இருக்கு. இந்த பிரதமர் வருகிறார், தாக்கம் இல்லை. உங்கள் கேள்வி தான், உங்கள் கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அது. தாக்கம் உண்டு நான் சொல்ல வரேன், அது ஒரு பக்கம். ஆக அதிமுக கிளியர் ஸ்டாண்ட் எடுத்துச்சு, இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம்.
பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே எடுத்தது தான். அதாவது உள்ளாட்சி தேர்தலிலேயே தனித்து நின்று கணிசமான இடங்களை பெற்றது. ஓரளவு வாக்கு சதவீதத்தை இம்ப்ரூவ் பண்ணிச்சு. இப்போ எண் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட தமிழக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட யாத்திரையின் மூலமா ஓரளவு கணிசமான அவருக்கு மொபிலைஸ் பண்ண முடியுது. களப்பணியாற்றுகிறார்கள். ஆனா இது வாக்குகளா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியாது. அதான் இப்போ வந்து நீங்க மோடி வருகையினால தமிழ்நாட்டுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி தனியாக காலூன்ற தொடர்ந்து வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதன் மூலமாக அந்த ஓட் பேங்க்குங்கிறது எந்த அளவுக்கு வந்து கன்வெர்ட்டா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப கருத்து கணிப்புகள் எல்லாமே பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி செய்திகள் தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய ஊடகம் நடத்திய கருத்து கணிப்புல கூட கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 20% வரைக்கும் அவங்க வருவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பாஜகவினர் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஓட்டிங் அந்த பேட்டர்னுங்கிறது அப்போ இந்த தேர்தலுங்கும் போது மாறுபடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் வந்து இந்த கருத்து கணிப்பை பற்றி நான் எனக்கு கருத்தையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். அது எடுக்கிற சாம்பிள் இருக்குல்ல, மாதிரிகளின் அடிப்படையில் தரப்படுகிற எடுக்கப்படுகிற முடிவு. அந்த அந்த எடுக்கப்படுகிற மாதிரிகள் எந்த களத்தில் எடுக்காங்கிறது உண்டு. 2வது ரேண்டமாக எடுக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அது வந்து அந்த இந்த புள்ளிவிவர கணக்கியலில் வந்து அது ஏற்புடையது தான். ஆனால் எல்லா சமயத்திலும் சொல்ல முடியாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆனால் எல்லா சோறும் வந்திருக்கான்னு தெரியாது. அது மாதிரி ஆனால் இதில் என்னென்னா, ஆனால் ஒன்று நிச்சயம், சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பெற்ற வாக்குகளை விட, வாக்கு எண்ணிக்கையை விட, வாக்கு சதவீதத்தை விட கூடுதலாக பெறும். நிச்சயமாக இவங்க சொல்கிற மாதிரி இப்போ நிறைய வெற்றி அடித்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் இப்போ எம்பிக்கள் வந்து மத்தியில் அமைச்சர் வருவாங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன். இல்லை இப்போ அதிக வாக்கு சதவீதம் பெறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கடந்த கால வரலாறா என்ன இருக்குன்னா 3% வரைக்கும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதான் ஒரு டேட்டாவை இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய அந்த கள நிலவரம் வந்து அந்த டபுள் டிஜிட்டை தொடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது தொடுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கையா இருக்கு. அப்படிதான் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு சார். நம்ம அப்படி லேசா டபுள் டிஜிட்ல வரும். அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. டபுள் டிஜிட் தான் 10% கூட டபுள் டிஜிட் தான். நான் 10% வந்தாலே அது நல்ல வளர்ச்சி தான் நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா என்னென்னா ஒரு இயக்கத்தினுடைய 2 விதமான பரிமாணங்கள், 2 டைமென்ஷன் ஆக்டிவிட்டிஸை பார்க்கணும். ஒன்று சித்தாந்த அடிப்படையிலானது, இன்னொன்று களப்பணி அடிப்படையிலானது. களப்பணியை பொறுத்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் பாஜக தமிழகத்தினுடைய தலைவராக வந்த பிறகு களப்பணி பயங்கர வேகத்தில் போகுது, ஜெட் வேகத்தில் போகுது. அதுக்கு முன்னாடி வந்து சாதாரண எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேகத்தில் போச்சு, இப்போ ஜெட் வேகத்தில் போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. களப்பணி ஆற்றுகிறார் ஒன்று. 2வது பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வடநாட்டவர் கட்சிங்கிற பிரமை எண்ணத்தை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார், பெருமளவுக்கு மாற்றிட்டார் அண்ணாமலை. 2. 3வது அவர் சார்ந்திருக்கிற சமுதாயம். இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம்லாம் இப்போ சமுதாயத்தை பார்வையில் பார்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் இவர் வந்து சாதாரண குடும்பத்தில் வந்தவர் என்ற எண்ணத்தை திரும்ப 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 அவர் விதைக்கிறார் என்பதனால அது மக்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மாதிரியான பல காரணிகள் காரணமாக களப்பணியில் வெற்றிகரமாக செயல்பட்டு விட்டார். அது சந்தேகம் இல்லை. நான் இதை எப்படி ஒப்பிடுறேன்னா 1960களில் திராவிட முன்னேற்ற கழகம் 2 டைமென்ஷனில் வேலை பண்ணிச்சு. ஒன்று களப்பணி, 2வது சித்தாந்தம். சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம், திராவிட இயக்க கொள்கைகள், மற்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். களப்பணியில் அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் களப்பணியில் தீவிரமாக செயல்பட்டது. இந்த 2மே அதுக்கு கை கொடுத்தது. 67ல் நிலைமை மாறியது. இப்போ பாஜக பொறுத்தவரை களப்பணியில் பர்ஃபெக்ட். என்ன சொல்கிறேன்னா இப்போ சித்தாந்தத்தை தான் கேள்வி. களப்பணி வந்து இப்போ அதிகமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. குறிப்பாக அண்ணாமலை வந்த பின்பாக நிறையா டைரெக்டாக மக்களை இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதேமாரி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்காக நிறையா கொடுத்துட்ருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு புறம் அவங்களால சொல்லப்பட்டுருக்கு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி பிரதமர் மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால ஒன்றும் பிரயோஜனப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ அண்மையில் வந்து இயற்கை பேரிடர் நடந்தது, அந்த பேரிடருக்கு நம்ம நிதி கேட்டிருந்தோம், அதுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வந்து அவர் தெரிவிச்சிட்ருக்கார். மக்களை ஏமாற்றும் முயற்சியில் பிரதமர் மோடி இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற கருத்தை வந்து மு.க. ஸ்டாலின் வைக்கிறார். திமுகவினரும் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது களப்பணியில் ஒரு பக்கம் அண்ணாமலை அதேமாதிரி பாஜகவினர் ஒரு பக்கம் ஈடுபட்டாலும் மக்களுக்காக எதுவுமே செய்யலை அப்படிங்கிற பிரச்சாரத்தை திமுகவினரும் திமுக கூட்டணி கட்சிகளும் வைக்கிறாங்கல்ல. அதுக்கு தான் பதில் சொல்கிற மாதிரி தான் நேற்று பாரத பிரதமர் பேசிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, தமிழக அரசு தருகிற நல்ல திட்டங்கள், செயல்படுத்துகிற நல்ல திட்டங்கள்லேயே பெரும்பங்கு மத்திய அரசாங்கம் தான் தருது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. ஒன்று அதுக்கான சில புள்ளி விவரங்களை வச்சுட்டு இல்லை குறைவாக தான் தர்றாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் எதை பேசினாலுமே அதுக்கு எதிரான கருத்துக்கள் உருவாகத்தான் செய்யும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா,
எந்த அளவுக்கு நீங்கள் அதில் வந்து மோசடி பண்ணுறீங்க. அது அப்போது நேற்று பாரத பிரதமருடைய பேச்சில் 4 டைமென்ஷன் பார்க்குறேன். ஒன்று, தமிழ்நாடு வந்து மத்திய அரசுக்கு தர்ற நிதிகளை வந்து தமிழ்நாடு அல்லது புது மக்களுக்கு தர வேண்டிய நிதியை லூட் அடிக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஊழல் செய்கிறார்கள் என்று. அந்த ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை மறுபடியும் மீட்டு மக்களுக்கே தருவோம் அப்படிங்கிறது பாரத பிரதமர். ஒன்று. 2வது, சனாதனத்துக்கு எதிராக பேசின உதயநிதி ஸ்டாலினை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறதெல்லாம் அதை சுட்டி காட்டுகிறார். மக்கள் உணர்வுகளுக்கு விரோதமாக செயல்படுவது தவறானது என்று. 2. 3வது வந்து நீங்கள் இந்த மாநில அரசுக்கு வந்து இப்போ மத்திய அரசு செய்கிற திட்டங்களுக்கே நீங்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு பண்றீங்க. நீங்கள் செய்கிற திட்டங்களும் மத்திய அரசுக்கு செய்கிற திட்டத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு 3வது. இது 3ம் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறது. 4வது உங்களுக்கு தெரியும், தேசிய அளவில் இவர் குடும்பமே இல்லைன்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு இந்திய மக்கள் அனைவருமே குடும்பம் அப்படிங்கிற 4 பார்வை தான் நேற்றைய பேச்சினுடைய சாராம்சம் இதுதான். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு கம்மிங் டு களப்பணின்னு எடுத்துக்கிட்டீங்க, நான் இதை முடிச்சிடுறேன். களப்பணியில் என்னன்னா, மக்களை நேரடியாக சந்திக்கிறார். பாரத பிரதமரும் மக்களை சந்திக்கிறார். ஒன்று மன் கி பாத் மூலமாக, அது எல்லாருக்கும் நாடு முழுக்க எல்லாரும். தமிழகத்தை பொறுத்தவரை இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வருவதன் மூலம் மக்களோடு நேரடியாக தொடர்புகள் கொள்கிறார். அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட இந்த தமிழ் மண்ணுக்கு எதெல்லாம் உகந்தது இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப பேசுகிறார். 2. ஆக களப்பணியில் பாரத பிரதமருடைய பங்களிப்பு இருக்குது, தமிழக தலைவர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. அப்படின்னா களப்பணினா மக்களை வந்து எப்போ இதை ஏன் பயன் தரும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன்னா, ஒரு ஆட்சியாளர் மீது அதிருப்தி ஏற்படுகிற பட்சத்தில் அந்த அதிருப்தியை சுட்டிக்காட்டி, மக்களே உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுகிறது, இதை தீர்க்குவதற்கான மருந்து எங்கிட்ட இருக்குது, தீர்வு எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுகிற களப்பணி தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழில் பண்ணிட்டு இருக்கு. வெறும் விமர்சனத்தோடு நிற்கவில்லை, அதுதான் பார்க்கணும். இல்லை, இப்போது இந்த இடத்துல 2014, 19, இப்போ 24 இந்த 3 தேர்தலையுமே பிரதமர் மோடி தான் முன்னிலைப்படுத்துறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, களப்பணி அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படி இருந்தாலுமே கூட பிரதமர் மோடி கடந்த 2 தேர்தலையுமே அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல இப்போ பிரதமர் மோடியினுடைய செல்வாக்கு பெருசா ஒன்றும் உயர்ந்த மாதிரி தெரியலையே. இப்போ அண்மையில வேறொரு தொலைக்காட்சி நடந்த கருத்து கணிப்புல பிரதமர் மோடியை நீங்க எந்த அளவுக்கு ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி ராகுல் காந்தி எந்த அளவுக்கு ஆதரிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ராகுல் காந்திக்கு அதிக வரவேற்பு இருப்பதாகவும், அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு கம்மியான வரவேற்பு இருப்பதாக தான் அந்த கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடிக்கான செல்வாக்கு தமிழ்நாட்டில் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருப்பதாக கருத்து கணிப்பிலும் தெரிவிக்குது. ஆனால் களப்பணி ஒன்று இருக்கிறதாக நம்ம அண்மையில் அவர் நடைப்பயணம் மேற்கொண்டனால அதை நம்ம குறித்து பேச வேண்டிய ஒரு சூழலுக்கும் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்படிதானே இதை பார்க்க வேண்டியது இருக்கு. பர்செப்ஷன் ஒன்று உண்டு சார். ஒரு விருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாயசம், மற்ற சாப்பாடுலாம் சுமாராக இருக்கும், கூட்டு பொரியல் பதார்த்தம் எல்லாமே சுவையாக இருக்கும், ஏதோ ஒன்று ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி எடுத்துப்போம்? ஒட்டுமொத்தமாக சில இதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த கடையில் அந்த ஹோட்டல் போனால் காஃபி நல்லா இருக்கும், அப்போ இட்லி நல்லா இருக்கும். நான் இதை எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன், நான் சுவைபட சொல்கிறேன்னா கூட, அதாவது ராகுல் காந்தி இளம் தலைவர், அவரை ஒத்துக்கலான்னு போது மக்களுக்கு ஏற்றுப்பாங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சியே நாளைக்கு நரேந்திர மோடி அவர் 75 வயசு ஆச்சுன்னா ஓய்வு பெற போகிறார்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கே மைண்ட் செட் இருக்கக்கூடும் இல்லை. 3 அடுத்தது நீங்கள் தலைவர்கள் பற்றி சொல்லும் போதெல்லாம் வாஜ்பாயே 4வது இடத்துல 3வது இடத்துல வந்திருக்காருன்னு அறிகிறோம். அப்போ வாஜ்பாய் நிராகரிக்கப்பட்ட தலைவரா? இல்லையே, அது இல்லை. அந்த சூழலுக்கு ஏற்ப கருத்து சொல்லப்படுகிற கருத்து ஒரு புள்ளிவிவர கருத்து கணிப்பை பற்றி என்னோட பார்வை ஒன்று, அதுக்கு 2வது இது. ஆனால் இன்றைய தினம் தேசிய அளவில் நாட்டுக்கு தலைமை வகிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்களா, லிஸ்ட் போட்டு சொல்ல முடியுமா? வாஜ்பாய் இல்லை, விபி சிங் இல்லை, இந்திரா காந்தி இல்லை, ராகுல் வந்து நரேந்திர மோடி தான் இருக்காங்க. ராகுல் கொஞ்சம் இளையவர், அவரை விட கொஞ்சம் வயதானவர் நரேந்திர மோடி. இதை தவிர கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற தலைவர், நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவர், அறியப்பட்டது கூட இல்லை, ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருப்பார் நரேந்திர மோடி. இல்லை, அதான் செல்வாக்கு மிக்கவர் அப்படிங்கும்போது அது வட மாநிலத்தில் ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் தானே இருக்குது. தமிழ்நாடு தென் மாநிலங்களில் ஒரு மாதிரியும் இல்லை, அது வட மாநிலத்தில் கூட நான் சேர்த்து சொல்கிறேனே. அந்தந்த மாநிலங்களுக்கு என்று ஒரு தலைவர்களாக உண்டு, தனியாக. இப்போ மேற்கவங்க போனீங்கன்னா அங்கே திரிணாமுல் காங்கிரஸ், டெல்லி பஞ்சாப் போனீங்கன்னா ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால், தெலுங்கானா போனீங்கன்னா இப்போ ரேவந்த் நல்ல செல்வாக்கு உள்ளவர் ஆகிட்டார். ஆந்திர பிரதேசம் போனீங்கன்னா நீங்கள் ஒன்று சந்திரபாபு நாயுடுவில் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி. ஆக அந்தந்த மாநிலத்துக்கான பாக்கெட் லீடர்ஸாக இருக்காங்க. ஒட்டுமொத்த பார்வை, நான் அதை தான் திரும்ப சொல்ல, நான் உதாரணத்துக்கு சொன்னேன்ல, விருந்தில் படைக்கிற ஒட்டுமொத்த பார்வை அப்படின்னு வந்தால் நரேந்திர மோடி தான் கண்ணு முன்னாடி நிற்கிறார். நம்ம இதில் வந்து மாற்று சிந்தனையே தேவையில்லை. பண்டித ஜவஹர்லால் நேரு பாரத பிரதமராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்திருக்கிறார்.
அப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜவஹர்லால் நேரு. தேர் கேன் பி நோ செகண்ட் பர்சன் அஸ் லீடர் ஆஃப் தி கண்ட்ரி ஆர் த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருப்பதற்கு இன்னொருவர் இருக்கிறார் என்று சொல்வதற்கான சிந்தனையே நமக்கு எல்லாம் 60களில் அண்ணன் இந்திரா காந்தி இருந்தார். அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி வந்தார். ஆக எல்லாருமே பார்த்து நாட்டில் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். அந்த லிஸ்ட்டில் தான் இப்போது நரேந்திர மோடி வர்றார். நீங்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் 1989 சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெற வேண்டிய சூழலில் 1988, 89களில் கிட்டத்தட்ட 13-14 முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ கூட கலைஞர் கருணாநிதி விமர்சனம் செய்தார். இவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக போகிறாரா, பாரத பிரதமராக இருக்க போகிறாரா கேள்வி கேட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக இது நாட்டின் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, எல்லா மாநிலத்துக்கும் நரேந்திர மோடி இஸ் அ ஃபேஸ் ஆஃப் பாஜக. பாஜகவின் வெற்றி ஏதாவது ஒரு மாநிலத்தில் அல்லது எல்லா இடத்திலும் பெற்றால் அது நரேந்திர மோடியால் பெறப்பட்ட வெற்றி. கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் வந்தால் தான் வெற்றி நிர்ணயிக்கப்படும் என்பது போல். ஆனால் ஒரு பேச்சுக்கு சச்சின் ரிட்டையர் ஆனப்புறம் அஃப்கோர்ஸ் விராட் கோலி மற்றவங்களாம் வந்தாங்க. அது மாதிரி பாஜகவில் நாளைய தினம் நரேந்திர மோடி அரசியலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் என்றால் யார் தலைவர் அப்படிங்கிறது அதையும் அவர்கள் தயார் செய்கிறார்கள். அது அடுத்த பாயிண்ட். இதே இந்த ஒரு முகமாக பாஜகவின் முகமாக நாடு முழுவதும் அறியப்படுவதால் he is a vote puller. ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. தொடர்ந்து வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தலைவர்களோடு களப்பணியாற்றுகிற 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்களும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாததோட துரதிர்ஷ்டம் தான் அதிமுக என்று சந்திக்கிற செட்பேக். அப்படி இருப்பதனுடைய பலன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்ந்து வெற்றி. அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் என்கிற ஒரு நிலைமை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தார். அதுக்கப்புறம் சரியான இல்லை. ஆகையினால அது டிட்டீரேட் ஆகிட்டு வருது. ஆனால் நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் இப்போ சூழல்களில் பொறுத்தவரையில் ஒரு முகமாக மாநில அளவில் முகங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலையும் தயார் செய்திருக்கார். பாஜக ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கு. காங்கிரஸ் காலத்தில் அப்படி இல்லையே. இந்திரா காந்தி தான் அறியப்பட்ட தலைவர். இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்தார், செல்வாக்கு மிக்க தலைவர். அதற்கு பிறகு இல்லை. மாநிலங்களில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர்கள் இல்லை. கடந்த காலத்தில் அப்படி இல்லை. அது மாதிரி இருந்தனால தான் எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் பலவீனப்பட்டது. அந்த பலவீனப்படக்கூடாது என்பதற்காகவும் பாஜக உழைக்கிறது. ஓகே, அதான் அப்படி இருக்கும்போது இப்போ அடிக்கடி மோடி தமிழகம் வர்றதுக்கான காரணம் அவர் பயந்துட்டாரு, அவர் முகத்துல பயம் தெரியுது அப்படிங்கிற கருத்தை அண்மையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் பார்க்குறோம். மோடி அவர்கள் பயந்துட்டாரா? தமிழக தேர்தல் களம் நம்மளுக்கு சாதகமா இல்லை, அதன் காரணமாக நம்ம இந்த மாதிரிலாம் அடிக்கடி விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் மோடி அடிக்கடி நீங்க சொன்னது போல ஒரு 10-15 முறை தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு திட்டமிட்டிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் எக்ஸாமினேஷனுக்கு திரும்ப பாடம் படித்தான்னா ஃபெயில் ஆகிடும்ன்ற பயம், அதனால தான் அப்படின்னு சொல்கிறது எப்படியோ அது மாதிரி தான். அது யாரும் எந்த நேரத்திலும் எப்படியும் தோல்வியடையக்கூடும் என்று எதிர்பார்த்து அதற்கேற்ப உழைப்பது தானே ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்க வேண்டும். அதைத்தான் நரேந்திர மோடி செய்கிறார். அவர் தோல்வி பயம் இல்லை, தோல்வி அடையக்கூடாது என்பதில்லை, வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அரசியலுக்காக மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவார்கள். அது அரசியல், நம்ம அதுக்கு விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் தோல்வி பயத்தினால தான் நரேந்திர மோடி அடிக்கடி தமிழகத்துக்கு வருகிறார் என்றால், நீங்களும் தோல்வி பயத்தினால தான் அடிக்கடி கூட்டம் போடுறீங்களான்னு யாராவது கேட்பாங்கல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தினமும் ஒரு கூட்டம் நடத்தி ஏதோ திட்டங்களை கொண்டு வருகிறார். அநேகமாக பார்த்தீங்களே, நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் தினசரி பேப்பரில் செய்தி வர்ற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சருடைய ஸ்டாலினுடைய நிகழ்ச்சிகளும் டெய்லி இருக்குது. அப்படின்னா அவருக்கு மக்களவை தேர்தல் குறித்து பயம் வந்து விட்டார் அப்படின்னு கேட்கக்கூடும் இல்லை. ஆகையினால தொடர்ந்து விசிபிலிட்டி காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை. அதான் இப்போது நேற்று அவர் பேசும்போது ஊழல், குடும்ப ஆட்சி அப்படிலாம் பேசுகிறாரு. அடுத்தபடியாக இந்த போதை பொருளை பற்றி பேசுகிறார். குறிப்பாக குழந்தைகள்லாம் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிக்கிறார். அண்மையில் அந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் தான் முக்கியத்துவம் பெற்று பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடில் ஆர்ப்பாட்டம் போன்ற விஷயங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பிரதமர் மோடி போதைப் பொருளை பற்றி இங்கே பேசுறதுக்கான ஒரு தேவை ஒரு தேர்தலுக்காக மட்டும்தான் அது பேசப்பட்டிருக்கா, இல்லை உண்மையானுமே மக்கள் மீது, தமிழக மக்கள் மீது அக்கறையின் அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்காரு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆங்கிலத்தில் ரீட் பிட்வீன் லைன்ஸ் என்று சொல்வார். அது மாதிரி போதைப் பொருள் புழக்கம் குறித்து கவலை தெரிவித்து பேசியிருக்கிறார் பாரத பிரதமர். இதுக்கு நான் இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் பார்க்குறேன், இன்னொரு கோணத்தையும் பார்க்குறேன். மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரத்துக்கு இனப்பிரச்சனை எல்லாம் சொல்கிறாங்க. இனப்பிரச்சனை திடீர்னு வருமா, பல ஆண்டுகளாக இருக்கும். அது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அதில் சில தரப்பினர் மீது குறைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அன்றைய முதலமைச்சர் அந்த பைரன் சிங் உள்பட
ஆனால் மணிப்பூர் பிரச்சனைக்கு முக்கியமான காரணங்கள் ரூட் காஸ், வேர் பிரச்சனை வந்து போதைப்பொருள் புழக்கம். அது குறித்து இவர் தன்னுடைய கவலை வெளிப்படுத்துகிறார். அதுக்கான நடவடிக்கைகள் கூட மத்திய அரசு எடுத்து வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆக இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விஷயங்கள ரொம்ப தீவிரம் காட்டுகிறதோ. குஜராத்திலேருந்து அதானி துறைமுகத்திலேருந்து நிறைய பேர் இவங்க வந்து புகார் பிடிச்சிட்டாங்க. சொல்றாங்க. பிடிச்சிட்டாங்கல்ல. நம்ம அப்படி பார்க்கணும். அதுக்காக வந்து இத அப்படியே விட்டுருவாங்கன்னு தெரியல. ஏன்டா இன்று உள்ள சூழல்ல வந்து நார்கோ டெரரிசம் என்கிற ஒரு நார்கோட்டிக்ஸ் நார்கோ Bureau நார்கோ டெரரிசம், ம். பயங்கரவாதமும் போதைப்பொருள் பழக்கம் 2மே ஒண்ணா வரும். அதுக்கான சூழல் இருக்கக்கூடிய நிலையில இந்தியா இருப்பதனால, அதுக்கான அந்த கவலையை வந்து வெளிப்படுத்துகிறார். அதுக்கான நடவடிக்கைகள் இல்ல அரசு இப்போ எடுக்கும். அவர் பிரதமர் மோடி குஜராத் போறாரு, பீகார் போறாரு, உத்தரப்பிரதேஷ் போறாரு. அங்கெல்லாம் போம்போது அங்க வந்து இதே மாரி போதை கலாச்சாரம்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்ப தெரியல அவருக்கு. ஆனா தமிழ்நாடு வரும்போது மட்டும் அவருக்கு தெரியுது அப்படின்னா, அப்ப அவருடைய பார்வை என்ன மாரி பார்வையா இருக்கு? அவருடைய அஜெண்டா என்ன மாரி இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாடு வந்து போதைப் பொருள்னால சீரழிகிறது. மக்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதே கருத்தை குஜராத் மாதிரியான மாநிலங்கள்ல, உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்கள்ல அங்க போய் சொல்லுவாரா பிரதமர் மோடி? இல்ல குஜராத்தில் ஒரு முறை பேசியதாக நான் அறிகிறேன். ஆனா குஜராத்தில் இல்ல இப்போ அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி போதைப் பொருள் விஷயமா இருக்கட்டும், மற்ற போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் குறித்து பிரதமர் மோடி தைரியமா பேசுவாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பேசுறாருன்னா அது அரசியலை தாண்டி மக்கள் மீது அக்கறைன்னு மட்டும் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இல்ல அப்படி ஒரு ஒரு லேசா ஒதுக்கிட முடியாது. எல்லா மாநிலங்களையும் அவருக்கு உண்டான அங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் ஆளுகிற பாஜக ஆளுகிற மாநிலமாக இருந்தால் அங்க அவர் நேரோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடும். ஆதித்யநாத் யோகி உங்க மாநிலத்தில் பிரச்சனைகள் இருக்க நடவடிக்கை எடு அப்படின்னு செய்யக்கூடும். பைரன் சிங் விஷயத்துல தான் அவங்க கோட்டை விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் மணிப்பூர் விஷயத்துல தான் சில தவறுகள் பண்ணிட்டாங்க. அதுக்கு மாநில முதலமைச்சர் முக்கிய காரணம். அதுக்கான நடவடிக்கையில் அவங்க இறங்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழகத்தில் என்ன அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பயங்கரவாத செயலில் கூட சிலிண்டர் குண்டு வெடிப்பு குறித்து கூட எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடும் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்காத போகிறதுலையோ அல்லது சுணக்கம் காட்டியனதிலோ அல்லது அந்த மத்திய அரசினுடைய எச்சரிக்கையை அவர்கள் புறக்கணித்ததாலோ கவனிக்காமல் போனதுனால பல்வேறு காரணங்கள் இருக்குது. எதுவுமே நம்ம இதெல்லாம் என்னோட யூகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் எதுவுமே நான் ஆதாரத்தோடு பேசுகிறது தான் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்றால் கடந்த காலங்களில் இப்படிலாம் இருந்திருக்கு. அதனால் சொல்கிறேன். ஆக இந்த மாதிரி சூழல்களில் அவங்க தமிழக அரசு போதிய நடவடிக்கை எடுத்ததுன்னு வச்சுங்களேன், இதை பேசியிருக்க மாட்டார். இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி குடும்ப அரசியலை பற்றி நிறைய முறை பேசியிருக்கார். அதே மாதிரி ஊழல் குறித்தும் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பேசிட்டு இருக்கார். போதைப்பொருள் விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு நேரட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த ஒரு நேரட்டிவ் வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுக்கு வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த ஒரு கருத்தை வந்து பேசியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பாதி உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா நேரடியாக வந்து இது மக்களை தொடர்படுத்தி இருக்கிறனால கண்டிப்பாக வந்து மக்களும் இதை கண்டிப்பாக பிரதமர் மோடியோட கருத்தை வந்து ஏற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அப்படிங்கறக்காக இந்த ஒரு கருத்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம்ல. நிச்சயமாக அதில் வந்து நம்ம அதை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துவார்களா என்று கேட்டிங்கன்னா அது ஆமாம் சொல்லுவேன். ஆனால் அது சொல்லாமல் விட்டுருந்தா சரியாயிடுமா? போதைப் பொருளை இங்கே வந்து போதைப் பொருளே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி கண்டுக்காமல் விட்டு சரியாயிடுமா? விபரீதம்லாம் ஏற்படும். நம்ம அதை பார்க்க வேண்டாமா? நீங்கள் இப்படி சொன்னாலாவது கொஞ்சமாவது புரிஞ்சுப்பாங்க மக்கள் அப்படிங்கிறது. அதனுடைய விழிப்பு அரசாங்கத்துக்கு நல்லது தான். இன்னும் சொல்லாமல் திமுக அரசாங்கத்துக்கு நல்லது. நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால போதைப் பொருட்களை புழங்க விடுன்னு சொல்லுவாங்களா? இல்லை திமுக அரசாங்கமும் குட்கா 2.0 அந்த மாதிரி விஷயங்களையும் முன்னெடுக்கிறாங்கல்ல. இப்போ போதைப் பொருட்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து அரசாங்கம் சார்பாக முன்னெடுக்கும். ஆக இந்த பிரச்சனை சமுதாயத்தின் தொலைநோக்கு பார்வையோடு பாதிக்கக்கூடும் என்று அனைத்து தரப்பினரும் நினைப்பதனால இதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரே கேள்வி என்னன்னா, விரைந்து செயல்படணுங்கிறது தான் கேள்வி. மத்தியமாக இருந்தீங்கன்னா அது வளர்ந்துடும். சின்ன நெருப்பாக இருந்தால் உடனே அணைச்சிடும். ஒரு குடிசையை பற்றிக்கிற பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கு விட்டக்கூடக்கூடாது. அதுதான் பார்வை. அந்த விஷயம் திமுக இப்போது கூட இட்ஸ் நாட் டூ லேட். இப்போது கூட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அரசியல்லாம் ஒதுக்கிடுவோம். போதைப்பொருள் தமிழகத்தில் நடமாட்டம் அதிகரிச்சுக்கா, கஞ்சா அதிகரிச்சிருக்கா, அதிமுக கூட விமர்சனம் பண்ணுது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். பிஎம் சொல்கிறாரோ இல்லையோ, விமர்சிக்கிறாரோ இல்லையோ, பாராட்டுறாரோ இல்லையோ, அதை பற்றி இல்லை, நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஏன் மாற்றம் வராது? இதெல்லாம் செய்திருக்காங்க கடந்த காலத்தில். கலைஞர் கருணாநிதி அவர்களும் செய்திருக்கிறார்.
ஆனால் என்னன்னா அதை ஒரு அரசியலாக மட்டும் பார்க்காமல், அது அரசியல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அரசியலில் இருக்கிற சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஐபிசி தமிழ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.